சிவகங்கை ரயில்வே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் என்ஜின் பகுதியில் திடீரென தீப்பிடித்த நிலையில் பேருந்து உடனடியாக நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபரூக். வணக்கம் ஃபரூக், விவரங்கள். வணக்கம் சிவா. இளையான்குடியில் இருந்து சிவகங்கை நோக்கி வந்த ஒரு தனியார் பேருந்து 50 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சிவகங்கை வந்த நிலையில சிவகங்கை மேற்பாலத்தில் ஏறும் பொழுது வண்டியினுடைய என்ஜின் பகுதியில வெப்பம் அதிகமாவதை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் பயணிகள் பேருந்து ஓட்டுநர் முத்துக்குமார் அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகளை உடனடியாக கீழே இறங்குமாறு வாகனத்தை நிறுத்தியுள்ளார். பயணிகள் அவசரமாக கீழே இறங்கிய நிலையில் வெப்பம் அதிகரிக்கவே இன்ஜினில் தீப்பற்றி கொண்டது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக அந்த பகுதியில் சென்றவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கவே தீயணைப்பு துறையினர் விரைந்து அந்த பேருந்தில் தீ பற்றி கொண்டிருந்ததை அணைத்துள்ளனர். மேம்பாலத்தில் பேருந்து நின்று பயணிகள் அலறி அடித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலையும் ஏற்படுத்தியது. பேருந்தில் இருந்த இருவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்கள் இருவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தற்போது அந்த பேருந்தில் பற்றிய தீயை தீயணைப்பு துறையினர் முழுமையாக அணைத்துள்ளனர். பேருந்து ஓட்டுநர் முத்துக்குமாரின் சாமர்த்தியத்தால் இந்த பெரும் அசம்பாவித சம்பவம் தவிர்க்கப்பட்டுள்ளது சிவா.